2026ஆம் ஆண்டு புத்தாண்டு பிறக்க உள்ள நிலையில் கிறிஸ்துமஸ் பண்டிகை முதலே ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் புதுச்சேரியில் குவிந்துள்ளனர். இதனால் ஹோட்டல்கள், தங்கும் விடுதிகள் அனைத்தும் ஜனவரி மாதம் 4ஆம் தேதி வரை முழுவதும் நிரம்பிவிட்டது. இதனிடையே புத்தாண்டு ஏற்பாடுகள் குறித்து சுற்றுலாத்துறை சார்பாக கூறியிருப்பதாவது: ஆசியாவிலேயே சிறந்த சுற்றுலா நகரமாக புதுச்சேரி உருவெடுத்து வருகிறது. நடப்பாண்டில் இதுவரை 19 லட்சம் சுற்றுலா பயணிகள் புதுச்சேரிக்கு வந்துள்ளனர். புத்தாண்டை கொண்டாட புதுச்சேரிக்கு இந்த முறை லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்கள் புத்தாண்டை மகிழ்ச்சியாக கொண்டாட புதுச்சேரி சுற்றுலாத்துறை சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. காவல்துறை, மாவட்ட நிர்வாகிகள், சுற்றுலாத்துறை, நகராட்சி இணைந்து பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துள்ளனர். பொதுமக்கள் நெரிசலில் சிக்கக்கூடாது என்பதற்காக குறிப்பிட்ட சில பகுதியில் வாகனங்கள் செல்ல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் சுற்றுலா பயணிகள் வாகனங்கள் நிறுத்த உப்பளம் மைதானம், பாரதிதாசன் கல்லூரி உட்பட பல்வேறு இடங்களில் பார்க்கிங் வசதியும் செய்யப்பட்டுள்ளது. பார்க்கிங் இடத்திலிருந்து கடற்கரை செல்ல அரசு சார்பில் மின்சார இலவச பேருந்துகள் அமைக்கப்பட்டுள்ளது. கடற்கரை சாலையில் 31ஆம் தேதி இரவு 7 மணிக்கு இன்னிசை நிகழ்ச்சி நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஒரே இடத்தில் கூட்டம் அதிகமாக இருப்பதை தவிர்க்க 2 இடங்களில் இன்னிசை நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டுள்ளது. அதில் காந்தி சிலை எதிரே ஒன்று, மற்றொன்று பழைய துறைமுகம் அருகே ஒன்று. மேலும் வான வேடிக்கை மற்றும் லேசர் ஷோவும் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது தெரிவிக்கப்பட்டுள்ளது.